தமிழக அரசியல் களம் இன்று ஒரு மிகப்பெரிய அதிரடி திருப்பத்தை சந்தித்துள்ளது. நடிகை த்ரிஷா குறித்து அநாகரிகமான முறையில் கருத்து தெரிவித்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் இன்று அவரது இல்லத்தில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற காவிரி உரிமை போராட்டத்தின் போது முதலமைச்சர் விஜயை சாடி பேசிய உதயநிதி கூட்டத்தில் இருந்த தொண்டர்கள் நடிகை த்ரிஷாவின் பெயரை சொல்லி கோஷமிட்ட போது இரட்டை அர்த்தத்தில் பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வெளியாகி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர வைத்துள்ளது. உதயநிதி ஸ்டாலினின் இந்த பேச்சுக்கு திரைத்துறையை சேர்ந்த பல முன்னணி பிரபலங்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக நடிகை த்ரிஷாவின் நெருங்கிய நண்பரான குஷ்பு சுந்தர் மற்றும் பாடகி சின்மை ஆகியோர் உதயநிதியை மிக கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்துள்ளனர். அரசியல் தலைவர்கள் உண்மையான பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாமல் எந்தவித தொடர்பும் இல்லாத பெண்களை பொதுவெளியில் இழிவுபடுத்துவது அருவருப்பானது என சின்மை சாடியுள்ளார். மேலும் த்ரிஷாவிடம் உதயநிதி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பெண்களின் கண்ணியத்தை பணயம் வைத்து அரசியல் செய்வது கண்டிக்கத்தக்கது என்றும் குஷ்பு ஆவேசமாக தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தை தமிழக வெற்றிக் கழகம் மிக தீவிரமாக கையில் எடுத்துள்ளது. உதயநிதி ஸ்டாலினின் தரம் தாழ்ந்த விமர்சனங்களுக்கு எதிராக தேசிய பெண்கள் ஆணையத்தில் தவேகா சார்பில் முறைப்படி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்று காலை காவல்துறையினர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்தபோது அவர் புன்னகையுடன் காணப்பட்டார். இந்த கைது நடவடிக்கை ஒரு நகைச்சுவை போன்றது என்றும் இதனை சட்ட ரீதியாக சந்திப்பேன் என்றும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஒரு பெண்ணின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் பேசியதற்காக ஒரு முக்கிய தலைவர் கைது செய்யப்பட்டிருப்பது திமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே தவேகா மற்றும் திமுக இடையே அரசியல் மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் உதயநிதியின் இந்த சர்ச்சை பேச்சு தவேகாவிற்கு ஒரு புதிய ஆயுதமாக கிடைத்துள்ளது. மாநிலம் தழுவிய போராட்டங்களை தவேகா முன்னெடுத்து வரும் சூழலில் சட்ட ரீதியான இந்த நடவடிக்கை உதயநிதியின் அரசியல் எதிர்காலத்திற்கு ஒரு சவாலாக அமையலாம் என பார்க்கப்படுகிறது.